விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்தாலும் குடும்பத்தோட தொடர்பில் தானே இருந்திருப்பாங்க இவங்க, சுனிதா வில்லியம்ஸ் சொல்லிட்டவர்கள்லாம். அந்த கால அளவு எவ்வளோ கொடுக்குது ஒரு நாளில் அவங்களோட பணி அப்படிங்கிறது என்னென்னலாம் டிசைன் பண்ணப்படுது? அதாவது வந்து ஜிஎம்டியை அனுசரித்து தான் அங்கே வந்து காலம் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து இங்கிலாந்தில் எப்போ இரவோ அப்போது வந்து 8 மணி நேரம் எல்லாரும் தூங்கணும். மற்ற சமயங்களில் வந்து 15 நிமிஷத்துக்கு வந்து ஒரு டாஸ்க்கு. ஓகே. அந்த 15 நிமிஷம் டாஸ்க் வந்து உங்களுடைய உடல் ப்ரஷ் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள் அது இங்கேருந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. இங்கேருந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. ஓகே. இந்த 15 நிமிஷம் நீங்கள் வந்து சைக்கிள் மாதிரி இருக்கக்கூடிய உடற்பயிற்சி இதில் உடற்பயிற்சி பண்ணுங்கள். ஓகே. இந்த 15 நிமிஷம் நீங்கள் வந்து இந்த விண்வெளி நிலையத்தோட இந்த பகுதியை வந்து க்ளீன் பண்ணுங்கள். ஓகே. இந்த இடத்துல பேட்டரி சேஞ்ச் பண்ணுங்கள். இந்த விண்டோ வழியால் பூமியை ஃபோட்டோ எடுங்க. ஏன்னா பூமியில் வந்து ஒரு புயல் உருவாகிட்டு இருக்கலாம், அதை ஃபாலோ பண்ணணும். ஸோ ஃபோட்டோ எடுங்க. இந்த மாதிரி வந்து 15 நிமிஷத்துக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துட்டே இருப்பாங்க. இடையில வந்து அவங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும். ஓகே. ஃப்ரீ டைமில் வந்து நீங்கள் உங்களுடைய இஷ்டமான விஷயம் பண்ணலாம். அதாவது பாட்டு கேட்கலாம், அல்லது வந்து புக் திரைப்படங்கள் பார்க்குறதோ, திரைப்படம் படிக்கிறதோ. அதே மாதிரி வந்து குடும்பத்தோட தொடர்பு கொள்வதற்கும் அங்கே வந்து ஒரு கன்சோல் இருக்குது. அது வழியால் நீங்கள் உங்கள் குடும்பத்தோட வீடியோ கால். இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்குது இப்போ. இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்குது. அதனால் அது எளிமைப்படுத்து. இன்டர்நெட் ஆக்சஸில் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அது எல்லாமே ஆல்மோஸ்ட் அங்கே பண்ணுறது. ஓகே. ஓகே. குடும்பத்துலேருந்து ரொம்ப தள்ளி இருக்கோங்கிற மாதிரியும் அது இருக்காது. ஓரளவுக்கு அவங்களோட தொடர்பில் பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்க முடியும். இப்போ வெளியூர் போய் வேலை செய்கிறாங்க இல்லையா, அது மாதிரியான ஒரு நிலைமை. ஏன்னா ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாதிரியான வாய்ப்பு இல்லை இல்லையா? ரொம்ப ரொம்ப குறைவு. 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் வந்து இந்த மாதிரியான தகவல் தொடர்பு வசதியே இருக்குல்ல.